அதி முக்கிய செய்தியாக ஹஃபீஸ் சயீத் உரை நடத்தக்கூடிய தீவிரவாத பிரசங்கம் செய்யக்கூடிய இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. எல்இடி லஷ்கர் தொய்பாவுடைய தலைமையகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் மூலமா சாதித்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹஃபீஸ் சயீத் யார் அப்படின்னு நேர்களுக்கெல்லாம் தெரியும். லஷ்கர் தொய்பா இந்த பெயரை நம்ம ஒரு 2-3 தசாப்தங்களா ஒரு தீவிரவாத தாக்குதல் போதும் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவுக்கு தொடர்ந்து தலைவலியாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனா ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலால கூட சர்வதேச தீவிரவாதி என்று டெசிக்னேட் செய்யப்பட்டவர். பல தீவிரவாத சம்பவங்கள் 2008 மும்பை தீவிரவாத சம்பவம் உட்பட பல தீவிரவாத சம்பவங்களுக்கு மூளையாக திகழ்ந்தவர் ஹஃபீஸ் சயீத். அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வந்திருக்கிறது பாகிஸ்தான். அவருடைய இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. எல்இடி தலைமையகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி இல்லையா கண்ணன்? நிச்சயமாக எல்இடியினுடைய தலைமையகம் அழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது லாகூர்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய துணையால் ஐஎஸ்னுடைய துணையால் வடிவமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அவர்கள் இயக்கப்பட்டிருந்த அந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ் எல்இடியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அழிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும், அவருடைய ராணுவத்திற்கு ஏற்படுத்தும், ஐஎஸ்ஐக்கு ஏற்படுத்தும். பாகிஸ்தானுடைய பொய்ய உலகத்துக்கு காட்டாதா? ஏன்னா எல்இடி அப்படிங்கிற அமைப்பே இல்லை, அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் சர்வதேச ரீதியா பிரகடனம் செஞ்சிருக்கு. அவங்க போய் இன்னைக்கு உலகம் முழுக்க பிச்சை எடுத்திருந்தாங்க அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்காக. அப்போ பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் சில நடவடிக்கைகளை கேட்டு இல்லைங்க எல்இடியே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது எல்இடி வெரி மச் தேர். அதுக்கு அவங்க பேர் மாற்றம் செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களுடைய செயல்கள் அங்க தொடர்ந்து நீடிக்குது அப்படிங்கறது இந்த அட்டாக் இன்னும் வலுவா எக்ஸ்போஸ் பண்ணது இல்லையா? இல்ல எல்இடியினுடைய அவர்கள் தீவிரவாதம் சுத்தமாக நாங்க அழிச்சிட்டோம், இப்ப தீவிரவாதம் என்பது இல்லை, ஹிஸ்புல் முஜாஹிதீன் கிடையாது, அது மாதிரி பல இயக்கங்கள் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா லிஸ்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான்ல 30 ஆர்கனைசேஷன் இன்னும் வரைக்கும் இருக்கு. நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய 3 ஆர்கனைசேஷன்ஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தானை சார்ந்தது இருக்கின்றது. ஆகையால் அவர்களுடைய கூற்றை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் எங்கள்கிட்ட இது மாதிரி லஷ்கர் தொய்பா இருக்கு, அவருடைய தலைவர் ஹஃபீஸ் சயீத் எங்கள்கிட்ட இருக்காரு, நாங்க எங்களுடைய இதெல்லாம் வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க உலகத்துக்கு சொல்ல முடியாது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அதனுடைய பதில் அலைகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள். ஆகையால் எல்இடி ஹெட் குவார்டர் என்பது முழுமையாக இயங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீவிரவாத இயக்கம். அதுல எந்த விதமான ஒரு தொய்வோ எந்த விதமான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு லல் டைமோ அது இல்லை. முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னா அதை பார்க்க முடியும். அதை பொறுத்தவரை அந்த இடத்த நாம் தாக்கி இருக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, மிகப்பெரிய ஒரு இதுக்கு டிட்டரன்ஸ் வேணும். இது சும்மா ஒரு நாடு போட்டு ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 120 கிலோமீட்டர் போயிட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமான நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவர்களால் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்த போய் அழிச்சிட்டு திரும்பி வருது அப்படிங்கிறது சேஃபா பண்றது இல்ல, அதை அழிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய டிட்டரன்ஸை காமிக்கும், அந்த லீடருடைய அந்த திறமையை காமிக்கும், அவருடைய கடின விளக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பலத்தை நிறுவி எங்களை அழிச்சா எங்களை தொட்டனா நீ கெட்ட அப்படின்னு அவங்களுக்கு நிறுவனம்தான் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது. பட் இதுக்கு என்ன பதில் ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்போ பாகிஸ்தான் இதுக்கு வெறும் கண்ணத்தோட நிறுத்திக்குமா? ஏன்னா இந்தியா ரொம்ப தெளிவா இருக்கு, நாங்க பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தானோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ நாங்க தாக்கல அப்படின்னு. சோ நம்ம ஒரு தீவிரவாத செயலுக்கு தீவிரவாத கேந்திரங்களை தாக்கியிருக்கோம். சோ இது பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எஸ்கலேஷன் லேடர்னு சொல்லுவாங்க, இது மேலும் இது இந்த பிரச்சனை வலுப்பெறுமா, ஒரு கான்ஃபிளிக்டா மாறுமா, ஒரு போரா மாறுமா, இல்ல கடந்த ஆபரேஷன்ஸ் போல ஒரு சம்பிரதாயத்துக்கு ஏதாவது பதில் சொல்லி பதிலடி நடவடிக்கை எடுத்தோ பாகிஸ்தான் அடங்கி போகுமா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி அந்த தாக்குதலுக்கு பின்பு டிப்ளமசியை ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும், பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ஏசி அஜித் தோவல் அவர்கள் யூஎஸ் செக்ரட்டரி மேக்ரோ ரூபியோக்கு அவர்கள் கால் பண்ணி இதை டீப்ரீஃப் பண்ணியிருக்காரு, என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதை தவிர யுஏஇ அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா யூகே ரஷ்யா எல்லாருக்கும் அவங்க அவங்கள்ட்ட டீப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. இதனால் நாங்கள் தாக்கினோம், எந்தெந்த இடத்தை தாக்கணும், எப்படி தாக்கணும், எங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத very categorically we have said. இது நம்மளுடைய clean and clear and transparent of our operation உலகிற்கு எடுத்து சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி அந்த எஸ்கலேஷன் லேடர்னு சொல்லுவோம், அந்த லேடருக்கு போறதுக்கு முதல்ல பாகிஸ்தானுக்கு தகுதி இருக்கின்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு.
ஏன்னா ரிட்டாலியேஷன்ங்கிறது வந்து உடனடியாக திருப்பி அடிக்கக்கூடியது. இப்ப நம்மளுடைய ரிட்டாலியேஷன் நம்ம அவங்களுக்கு போய் உள்ளுக்குள்ள பூந்து அவங்களுடைய மண்ணில் தான் போய் அடிச்சிருக்கோம். தீவிரவாதி அடிச்சாலும் பாகிஸ்தானுடைய மண்ணில் போய் அவங்க இடத்த பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை தாண்டி போய் அங்க போய் அடிச்சிருக்கோம். நம்ம அப்படி அடிக்கும்போது அவர்கள் ரிட்டாலியேஷன்ங்கிறது உடனடி ரிட்டாலியேஷன் வரணும். அவங்க மறுபடியும் ஒரு 10 மணிக்கு வந்து அவருடைய வந்து செக்யூரிட்டி ஒரு கேபினெட் வந்து கூட்டி அப்புறம் வந்து யோசிச்சு அதுக்கு மேல நாங்க வந்து பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றது அவருடைய வலிமையற்ற தன்மையை வந்து காமிக்கின்றது. அதாவது முதுகெலும்பு இல்லாத கோழைத்தன்மையை வந்து காமிக்கின்றது. அவர்களிடம் வந்து பொருளாதாரமோ ஒரு வலிய ராணுவமோ அதற்கான வாய்ப்பு என்னங்கிற கேள்வி எழுந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.